லங்காஸ்ட்ரே நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரேயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ட்ரேயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். ஈஸ்டர் தாக்குதல். இந்த தாக்குதல் சம்பந்தமாக இன்று வரை பலவிதமான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த திங்கட்கிழமை துவான் சுரேஷ் சலே நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன் போது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் சிஐடி அதிகாரிகள் இதுவரை செய்த விசாரணைகள் மூலம் வந்த விடயங்களை நீதிமன்றத்திலே சிஐடி அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. சிவனேஸ்வர சந்திரகாந்தன் பிள்ளையான் சிறையில் இருக்கும் போது ஜோசப் பராயசிங்கம் கொலை வழக்கிலே அதோடு தொடர்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ரோஹான் குணரத்ன 3 தடவைகள் பிள்ளையானை சந்திக்க சிறைச்சாலைக்கு சென்றிருக்கின்றார். அதுவும் அவரோடு 2 பெண்களும் சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்ணுக்கு இராணுவத்திலே ஒரு உயர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஏன், எதற்கு என்பது குறித்தான விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே சஹரான் குழுவினருக்கும் இராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கும் எப்படியாப்பட்ட தொடர்பு இருந்திருக்கின்றது என்பது குறித்து மிக முக்கியமான சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பேசப் போகின்றோம். அதுக்கு முன்பதாக கூறியாக வேண்டும் என்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மெடிப்ளேஸ். நீங்கள் வெளிநாட்டில் வசித்து வருபவராக இருக்கலாம், தொழில் புரிபவராக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள் இலங்கையில் இருப்பவராக இருந்தால் அவர்களுடைய சொந்த பெற்றோரை போல மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி அவர்களை பார்த்து கொள்ள மெடிப்ளேஸ் தயாராக இருக்கின்றது. நீங்கள் எந்த நாட்டில் இருப்பவராக இருந்தாலும் சரி, மெடிப்ளேஸை தொடர்பு கொண்டு இலங்கையில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகளை பத்திரமாக பார்த்து கொள்ள அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை, மருத்துவ சேவையை வழங்குவதற்கு மெடிப்ளேஸ் தயாராக இருக்கிறது. திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸ் மூலமாக உங்கள் குடும்பத்தினருக்கு தேவையான மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மெடிப்ளேஸிலிருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ சேவைகள் குறித்து உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவுபடுத்தலை நான் நிச்சயமாக வழங்கியாக வேண்டும். மெடிப்ளேஸினுடைய மருத்துவ சேவைகளாக வைத்திய நிபுணரிடமிருந்து மருத்துவ ஆலோசனைகள் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மன உளைச்சல் அல்லது பிரச்சனைகளுக்கு ஆலோசனை சேவைகள் கொடுக்கப்படுகின்றது. மருத்துவ விநியோகம் இடம்பெறுகின்றது. மருத்துவ ஆய்வக சேவைகள் இடம்பெறுகின்றது. முதியோர் மருத்துவ பராமரிப்பு சேவைகள், அறுவை சிகிச்சைக்கு பின்னரான பராமரிப்பு இடம்பெறுகின்றது. பாரம்பரிய மருத்துவ சேவைகள், யோகா, தியானம் மற்றும் ஆரோக்கியமான உணவு முறை தொடர்பான சேவைகள் இருக்கின்றது. தனிப்பட்ட மருத்துவ உதவியாளர் சேவை இருக்கின்றது. கண் பார்வை தொடர்பான சேவைகள், பல் மருத்துவம், தோல் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான சேவைகளும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற ஒரே இடம் மெடிப்ளேஸ் மட்டுமே. ஆகவே மெடிப்ளேஸை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான மருத்துவ ரீதியான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய நண்பர் ஈத்தலைய செய்தி பிரிவின் பிரதான செய்தி ஆசிரியர் ஸ்ரீலால் பிரியாந்த அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார். அவரோடு தொடர்பு கொண்ட போது பல விஷயங்கள் அவரிடம் ஆதாரமாக இருக்கின்றது. அதில் ஒரு விடயம்தான் சஹரான் அசிமுடைய பயங்கரவாத குழுவிற்கும் இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சிலருக்கும் இருந்த தொடர்புகள். சஹரான் குழுவினருக்கு ஆயுத பயிற்சி எப்படி கிடைத்தது? இராணுவ பயிற்சியை கிடைத்திருக்கிறது. நான் சொல்கிறேன் இந்த காணொளியில். இராணுவ பயிற்சி, சம்பளம் கிடைத்திருக்கின்றது. அதில் ஒரு சிலருக்கு இராணுவத்தில் யுத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பல ஆயுதங்கள் சட்டவிரோதமாக சாரான் குழுவினருக்கு விற்கப்பட்டிருப்பதாக பல ஆதாரங்கள், தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். மட்டக்களப்பு ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். தஹவுத் அகமட் ஹனீஸ், இவர் இராணுவ புலனாய்வு பிரிவின் லெப்டினன்ட் கர்னல் பதவியில் பதவி வகித்த ஒருவர். இவருடைய பெயர் தஹவுத் அகமட் ஹனீஸ் என்பவர். சாரான் குழுவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து
இராணுவ ஆயுதங்களை சாரான் குழுவிற்கு விற்பனை செய்து வந்திருக்கின்றார். அவருடைய சாரதியாக அப்துல் முகமது அனீஸ் சேவையாற்றியிருக்கின்றார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இராணுவத்தில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கின்றார் இந்த தாவூத் அஹமட் ஹனீஸ், லெப்டினன்ட் கர்னல் பதவி. அவருடைய முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி இவருக்கு சொந்தமாக இருந்த இரண்டு வேன்களுக்கும் ஒரே இலக்கத்தைச் சேர்ந்த இலக்க தகடுகளை தான் பயன்படுத்தி இருக்கின்றார். இராணுவத்தால் இவருக்கு பலத்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. ஒட்டுச்சொட்டான் முகாமில் சேவையாற்றி இருக்கின்றார். அங்கிருந்த ஆயுத களஞ்சியத்தில் T56 துப்பாக்கிகளை எடுத்து சஹரானுக்கு விற்பனை செய்திருக்கின்றார். சஹரான் உட்பட அந்த குழுவினருக்கு விற்பனை செய்திருக்கின்றார். ஒட்டுச்சொட்டான் முகாமில் இருந்து தான் காத்தான்குடியில் இருந்த சஹரானுடைய முகாமிற்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால் அவருக்கு சொந்தமாக இருந்த 2 வேன்களில் காப்பாற்றுகளுக்கு கீழே மறைத்து வைத்து இந்த T56 துப்பாக்கிகளை எல்லாம் மறைமுகமாக மறைத்து கொண்டு வந்து சாரானுடைய குழுவிற்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த சட்டவிரோத ஆயுத விற்பனை தொடர்பில் அகமது லெப்பே முகமது நசார் என்பவருக்கு விவரங்கள் தெரிய வருகின்றது. விவரங்கள் தெரிய வந்ததும் அவரும் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்தவர். இந்த விவரங்கள் தெரிய வந்ததும் உடனடியாக இதை அறிவிக்க வேண்டும், இதை தெரியப்படுத்த வேண்டும் போலீசுக்கு என்று முற்பட்டு இந்த நபர் உடனடியாக யாரென்றால் அகமது லெப்பே முகமது நசார் என்பவர் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவு OSC சுகந்தரால சுது நிலைமைக்கு சரத் சமந்த என்ற அதிகாரிக்கு தகவல் வழங்குகின்றார். உடனடியாக இப்படி சட்டவிரோதமாக இராணுவத்தின் பயன்பாட்டில் இருக்கின்ற ஆயுதங்கள் பல சாரான் அசிம் என்ற இவருடைய குழுவினருக்கு வழங்கப்படுகின்றது என்ற ஆதாரங்களுடன் இந்த நபர் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவு OSC அதிகாரிக்கு தகவல் கொடுக்கின்றார். இருப்பினும் அந்த அதிகாரி இதன் எதையுமே கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கின்றார். ஆனால் பிறகு சில நாட்கள் கடந்து சென்றதும் தகவல் வழங்கிய முகமது நசாருக்கு லெப்டினன்ட் கர்னல் அஹமட் அனீஸ் அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். அப்பொழுது பாருங்கள், இந்த சரத் சமந்த என்ற அந்த புலனாய்வு பிரிவு உயர் அதிகாரி லெப்டினன்ட் கர்னலாக இருந்த முகமது அஹமட் அனீஸுக்கு அனைத்து தகவல்களையும் வழங்கியிருக்கின்றார். இப்படித்தான் நீ செய்கின்ற எல்லா விடயங்களும் இப்படி ஒரு நபருக்கு தெரிந்திருக்கிறது, அவன் என்னிடம் வந்து தகவல்களை சொல்லிவிட்டான், இதற்கு மேல் நீ பார்த்துக்கொள் என்றதுமே லெப்டினன்ட் கர்னல் அஹமட் அனீஸ் என்ன செய்கின்றார், இந்த முகமது நசாரை அச்சுறுத்தல் விடுக்கிறார், மரண அச்சுறுத்தல் விடுக்கின்றார், உன்னை கொள்ளுவேன் என்று குறிப்பிடுகின்றார். இதையடுத்து அவர் மிகவும் பயப்படுகின்றார். யார்? முகமது நசார் மிகவும் அச்சப்படுகின்றார். ரகசியமாக வழங்கிய தகவல் சரத் சமந்த லெப்டினன்ட் கர்னலுக்கு வழங்கியது என்பது இந்த இடத்திலே தெளிவாகின்றது. இது மாத்திரமல்ல, இன்னும் பல விடயங்கள் இப்படி நடந்திருக்கின்றது. லெப்டினன்ட் கர்னல் அஹமட் அனீஸுக்கும் சஹரான் அசீமுடைய குழுவினருக்கும் இருந்த அந்த தொடர்பின் காரணமாக ஆயுதங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது, பல அநியாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இராணுவத்துக்கும் பல வழிகளில் இந்த சஹரான் அசீமுடைய குழுவினர் உதவி இருக்கின்றார்கள். கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே இவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது, இயக்கத்துக்கு எதிராக ஒரு இஸ்லாமிய அமைப்பை உருவாக்குவதற்கு. ஆகவே இந்த இஸ்லாமிய அமைப்புக்கு இஸ்லாம் பலகாய் என்று தான் குறிப்பிட்டார்கள். அந்த அமைப்புக்கு காத்தான்குடி, ஏராவூர் இப்படியான இடங்களிலிருந்து பல இஸ்லாமிய இளைஞர்களை இணைத்துக் கொண்டார்கள். அதுதான் உண்மை. இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே இந்த பகுதியைச் சேர்ந்த சாரான் அசீம் உட்பட அந்த சாரான் அசீமுடைய குழுவினருக்கும் துவான் சுரேஷ் அலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அப்போது இருந்த இராணுவ புலனாய்வு பிரிவின் பல அதிகாரிகளுக்கு இவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. இவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தான், இவர்கள் மூலமாகத்தான் இயக்கத்திற்கு எதிரான பல செயற்பாடுகளை இவர்கள் செயற்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கும் பல ஆதாரங்கள் இருக்கின்றது. நான் தொடர்ந்தும் சொல்கின்றேன். இன்னும் ஒரு விஷயம், 2007ஆம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது கிழக்கில் இஸ்லாமிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டது.
இராணுவத்துக்கு உதவும் முகமாகவும் இன்னும் பல செயற்பாடுகளுக்காகவும் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இது கோட்டாபே ராஜபக்ச, அப்போது சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பிரதானியாக இருந்த சரத் வீரசேகர, மேஜர் எரந்த பீரிஸ் ஆகியோர் தான் இவை அனைத்தையும் வழிநடத்தி இருக்கிறதாக தகவல்கள் இருக்கின்றது. காத்தான்குடியிலிருந்து இந்த அமைப்புக்கு 14 பேருக்கும் அதிகமானோர் இந்த அமைப்பில் இணைந்திருக்கின்றார்கள். இந்த அமைப்புக்கும் இராணுவ பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது, ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டிருக்கின்றது, பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணம் என்றால் இவர்களுக்கு ஊதியம், இந்த இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டு சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இவர்களெல்லாம் வழிநடத்தியது தான் சரத் வீரசேகர, கோட்டாபே ராஜபக்ச, மேஜர் எரந்த பீரிஸ் ஆகியோர் தான் இந்த முழு அமைப்பையும் வலுப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே பாருங்கள், இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே சாரா நசீம் உட்பட குழுவினர் சம்பந்தமாக சரத் வீரசேகர் உட்பட பலரும் தகவல் அறிந்திருக்கின்றார்கள். இராணுவ புலனாய்வு பிரிவின் பல அதிகாரிகளுக்கும் இந்த சாரா நசீமுடைய செயற்பாடுகள் குறித்து ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது. நான் 2-3 நாட்களுக்கு முன்பதாக நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டேன். தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வந்த அந்த நபர் தன்னிடமிருந்த குண்டுகளை வெடிக்க செய்யாது தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலிருந்து விரைவாக வெளியேறி சென்றார். இப்படியான ஒரு நபர் இங்கு வருகை தந்திருக்கின்றார் என்று தாஜ் சமுத்ரா ஹோட்டல் முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் புலனாய்வு பிரிவுக்கு இமெயில் மூலமாக அறிவிக்கின்றது. அப்போது புலனாய்வு பிரிவு கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். அன்று மாலை தினமே அவர்கள் அந்த விடயத்தினை அவதானித்து கவனமாக பார்த்திருந்தால் அடுத்த நாள் பல குண்டுகள் வெடிப்பதை தடுத்திருக்க முடியும். ஆனால் அன்று அவர்கள் செய்யவில்லை. பிறகுதான் இவருக்கு தெய்வலைக்கு செல்கின்றார். தெய்வலைக்கு செல்வதற்கு முன்பதாக இவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. அழைப்பின் போதுதான், அழைப்பை அடுத்து தான் இவர் வெளியேறி செல்கின்றார். வெளியேறி தெய்வலைக்கு வந்தவுடன் அங்கு தான் ஒரு தனியார் ஹோட்டலில் ஒரு விடுதியில் தங்கும் விடுதியில் வைத்து குண்டை வெடிக்க செய்கின்றார். அதுவும் ஒரு சம்பவம். ஆனால் அதற்கு முன்பதாக இது சம்பந்தமாக அசாத் மௌலானா, பிள்ளையானுடைய செயலாளர் அசாத் மௌலானா சேனல் 4க்கு என்ன சொல்லியிருக்கின்றார்? துவான் சுரேஷ் சலே தன்னை தொடர்பு கொண்டு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்த தற்கொலை குண்டு தாரியை தெய்வலை பகுதிக்கு அழைத்து வருமாறு அசாத் மௌலானாவுக்கு துவான் சுரேஷ் சலே தொடர்பு கொண்டு சொன்னதாகவும், அப்போது நான் கொழும்பில் அல்ல, நான் மட்டக்களப்பில் இருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியாது இப்போதைக்கு என்று அசாத் மௌலானா துவான் சுரேஷ் சலேவுக்கு சொன்னதாகவும் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு தான் பிரதான சந்தேகமே எழுந்திருக்கின்றது. அது ஒரு சந்தேகம் அல்ல, சாட்சி, ஒரு வாக்கு மூலம். அது இப்படியான பல சம்பவங்கள் திரைக்கு பின்னணியில், திரை மறைவில் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது துவான் சுரேஷ் சலே உள்ளே இருக்கின்றார். நான் குறிப்பிட்டேன், இதில் ஒருவர் சரத் சமந்த அவரும் உள்ளே இருக்கின்றார். இன்னும் ஒருவர் பாயிஸ் அவரும் இப்பொழுது உள்ளே இருக்கின்றார். இந்த 3 பேரும் தான் 3 பிரதான சந்தேக நபர்களாக, அதாவது சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய அந்த வாக்கு மூலம் அவர் வெளிப்படுத்திய அந்த விவரங்களோடு சம்பந்தப்பட்ட பிரதானமான 3 பேர் தான் இவர்கள். இந்த 3 பேரும் தான் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், பிள்ளையானை ரோஹான் குணரத்ன பல தடவைகள் சந்திக்க சென்றிருக்கின்றார். பிறகு இந்த தாக்குதல் எல்லாம் நடைபெற்று முடிந்ததுமே ரோஹான் குணரத்ன ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக. பிள்ளையானும் அதே புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து அவருடைய ஸ்டைலில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார்கள். இப்படி புத்தகமாக எழுதி சாரா நசீமுடைய குழுவினர் தான் இதை செய்தார்கள். அதை தாண்டி இதன் பின்னணியில் யாருமே இல்லை, எந்த விதமான அரசியல் சூழ்ச்சியும் இல்லை என்று நிரூபிக்க முற்பட்டார்கள். இறுதியாக எழுதிய புத்தகம் தான் உதயகம்மன் பிள்ளையுடைய புத்தகம். உதயகம்மன் பிள்ளை குறித்தும் பல தகவல்கள் இருக்கின்றது. நாங்கள் அதை தொடர்ந்தும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் பார்த்தது, ஏற்கனவே இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கும் சாரா நசீமுடைய குழுவினருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதற்கான அந்த ஆதாரங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் பல ஆதாரங்கள், உண்மைகளுடன் உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். தொடர்ந்தும் பார்த்து ஆதரவு வழங்க நீங்கள் தயாராக இருங்கள். மீண்டும் நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். லங்கா ஸ்ரீயுடன் இணைந்தீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசியருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.